ஒரு காரியத்தை செய்வதற்கு நேரத்தை தாமதப்படுத்தி கொண்டிருப்பாயானால் வெற்றியும் உனக்கு எதிராக மாறிவிடும் என்பதனை புரிந்துகொள். சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, உன்னுடைய கஷ்டங்களும் உன்னுடைய சோதனைகளும் முடிய போகின்ற நேரத்தில் உன் முருகன் உன்னை சந்திக்கின்றேன். உன்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டி நான் வந்திருக்கின்றேன். நான் சொல்கின்ற ஒரு பொருளை குங்குமத்தோடு கலந்து 48 நாட்கள் நீ உன் நெற்றியில் இட்டு வர நீ எதிர்பார்த்த விஷயம் உனக்கு நிச்சயமாக நடக்கும். எதிர்பார்த்த திருப்பம் உன் வாழ்க்கையில் நடக்கும். இது குங்குமத்தோடு மட்டும் என்றல்ல, எந்த பொருளை திருநீற்றோடும் நீ கலந்து 48 நாட்கள் வைக்கலாம். எதனால் குங்குமத்தை மட்டும் சொல்லாமல் முருகன் திருநீரையும் சேர்த்து சொல்கின்றேன் என்றால் 48 நாட்கள் செய்ய தொடங்கிய பிறகு தீட்டு நேரம் வந்துவிடலாம், அல்லது வீட்டில் ஏதேனும் ஒரு கஷ்டங்கள் வந்து இதை செய்ய முடியாத சூழ்நிலையில் இதை தொட முடியாத ஒரு நிலை உருவாகலாம். அப்பேற்பட்ட நேரத்தில் குங்குமத்தை விட திருநீறு உன்னிடத்தில் இருக்கின்றது என்றால் அதை நீ எப்பொழுது வேண்டுமானாலும் நெற்றியில் வைத்து கொள்ளலாம். திருநீறு ஒரு சாம்பலான ஒரு பொருளிலிருந்து கொண்டு வரப்பட்டது. அதனால் அதற்கு தீட்டு கிடையாது. இறப்பு இருந்தாலும் சரி, பிறப்பு இருந்தாலும் சரி, பிறப்பு இறப்பு தீட்டுக்கள் மட்டுமல்ல, பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் காலங்களிலும் சரி இந்த திருநீரை நெற்றியில் வைத்து கொள்ளலாம். மனதிற்கு தைரியத்தை கொடுப்பது, குறிப்பாக மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு மனதில் சில பதற்றம் இருந்து கொண்டே இருக்கும். தனியாக இருப்பது போல ஒரு உணர்வு வந்துவிட்டால் அவர்களின் பயத்தை அவர்களாலேயே கட்டுப்படுத்திவிட முடியாத நிலையில் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த பயத்தை போக்க இந்த திருநீரானது எத்தனை உதவிகளை செய்கின்றது என்று உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். நம்பிக்கையை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அருகில் எந்த ஒரு தீய சக்தியையும் நெருங்க விடாமல் எப்பொழுதும் வாழ்க்கையில் நல்லதையே நடத்தி கொடுத்து கொண்டிருக்கும். இந்த திருநீரையும் குங்குமத்தையும் வைத்து அதில் நீ சேர்க்க வேண்டிய பொருள் என்னவென்று உன் முருகன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் தங்கமே, ஏற்கனவே உனக்கு தெரிந்திருக்கின்ற விஷயமாக இருந்தாலும் பரவாயில்லை. மீண்டும் ஒரு முறை உன் முருகன் என்னிடத்திலிருந்து தெரிந்து கொள். நல்ல விஷயங்கள் நம் செவி வந்து எத்தனை முறை சேர்ந்தாலும் அதனை நாம் எப்படி எதிர்கொள்கின்றோம் என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களும் உனக்கு நடக்கும். அத்தனை விஷயங்களும் திருப்பமாக உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையில் நினைத்தது எல்லாமுமே அடையவில்லையே என்கின்ற வருத்தம் எல்லோருக்குள்ளேயும் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனாலும் நினைத்ததை விட அதிகமான இந்த வாழ்க்கையில் உனக்கு இனிமேல் கிடைக்கப் போகின்றது என்பதனை உன் முருகன் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். சிங்காரவேலன் ஒரு முறை ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டேன் என்றால் நிச்சயமாக என் தங்கம் எக்காரணம் கொண்டும் அதை நீ தவிர்க்க நினைக்காதே. பல யோசனைகளுக்கு பிறகு, பல சிந்தனைகளுக்கு பிறகு என் தங்கத்திற்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நிச்சயமான பலனை பல குழந்தைகள் செய்து கண்ட பிறகு உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில விஷயங்கள் இப்பொழுதே உனக்கு தெளிவு பெற வேண்டும். சில உண்மைகளும் உனக்கு வெளிச்சத்திற்கு வர வேண்டும். எல்லாமுமே எதுவும் நடக்காதது போல இருந்து கொண்டிருக்க கூடாது அல்லவா? நம்மை சுற்றி இருக்கின்ற பிரச்சனைகள், நம்மை சூழ்ந்து வருகின்ற துன்பங்கள் என்று இவை எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் உன்னை காயப்படுத்தி இருக்கின்றதே தவிர எந்த இடத்திலும் உன் மனதிற்கு ஆறுதலை கொடுக்கவில்லை. ஆனால் இனிமேல் இது இப்படி இருக்க முடியாது. உனக்கான ஆறுதலை தேடி கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உன் முருகன் இந்த சிங்காரவேலனுக்கு இருக்கின்றது. அதனால் நீ முயற்சிகளை சரியாக செய்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் வெற்றி மட்டும்தான் இங்கு இல்லை. அந்த வெற்றியையும் நான் நிச்சயமாக உனக்கு பரிசாக கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நிலை மாறும். இந்த சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாறும். எல்லாவற்றையும் கடந்து நீ எங்கெல்லாம்
எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கைக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்பது உன் முருகன் எனக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் சிங்காரவேலன் ஒவ்வொரு விஷயத்தையுமே உனக்கு பார்த்து பார்த்து பொன்னாக பூவாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். என் தங்கமே, எக்காரணம் கொண்டும் அதை இழந்து விடக்கூடாது. எக்காரணம் கொண்டும் இதையெல்லாம் தன் வாழ்க்கையில் விட்டுவிடக்கூடாது. நல்ல நேரம் வந்துவிட்ட பிறகாவது தன்னுடைய மன மகிழ்ச்சியை தான் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் முழுமையான கவனம் உனக்கு இருக்க வேண்டும். வெற்றி என்பது மட்டுமே உன்னுடைய இலக்காக இருக்கும் பொழுது தேவையில்லாமல் எதை பற்றியும் சிந்தித்து கொண்டிருக்காதே. நல்ல நேரத்தில் நல்லது நடக்கும் தருணத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான மொத்த மகிழ்ச்சியும் உன் கைகளில் கொடுத்து உன்னை திக்குமுக்காட செய்யும். நல்லது நடந்து விட்டது என்று என்னை மன மகிழ்ச்சி அடைகின்ற வகையில் நீ நிச்சயமாக பல நல்ல விஷயங்களை செய்து முடிப்பாய். உனக்கு வெற்றியை பெறுவதற்கு அத்தனை தகுதியும் இருக்கின்றது. சாதாரணமாகவெல்லாம் இது போன்ற பதிவுகள் யார் கண்களுக்கும் படுவதில்லை, யார் செவி வந்தும் சேர்வது கிடையாது. உனக்கு வருகின்றது என்றால் நிச்சயமாக உன் பக்கம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கின்றது என்றுதானே அர்த்தம். அந்த விஷயம் என்னவென்று தேடு. இந்த சிங்காரவேலன் சொல்கின்ற விஷயத்திலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விடு என் தங்கமே. உன் முருகன் நான் நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக்கிவிட முயற்சி செய்யும் பொழுது அந்த முயற்சிக்கு நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இல்லை, நான் இப்படித்தான் இருப்பேன் என்று நீ சொல்லி கொண்டிருந்தாயானால் சிங்காரவேலன் நடத்துகின்ற நல்ல விஷயம் கூட எனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். முருகன் என்று சொல்லப் போகின்ற இந்த விஷயம் என்னவென்று சரியாக கவனமாக கேள். நிச்சயமாக என் தங்கத்திற்கு வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கும். என் தங்கமே, பச்சை கற்பூரம் அதிசக்தி வாய்ந்த ஒரு பொருள். பூஜையிலும் சரி, இல்லத்திலும் சரி, நாம் செய்கின்ற எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் பச்சை கற்பூரம் அந்த இடத்தில் இருக்கின்றது என்றால் அங்கு இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் அங்கிருந்து விலகிவிடும். அந்த இடத்தை விட்டு அது சுத்தமாக வைத்திருக்கும். புனிதமான ஒரு இடமாக அந்த இடத்தை அது மாற்றிவிடும். அப்பேற்பட்ட சக்தி படைத்த இந்த பச்சை கற்பூரம் தான் இன்று உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்ய போகின்றது. பச்சை கற்பூரத்தை நன்றாக நுணுக்கி அதனை நீ நெற்றியில் வைக்கின்ற குங்குமம் அல்லது நெற்றியில் வைக்கின்ற திருநீரு, இந்த இரண்டிலும் ஏதாவது ஒன்றில் நீ கலந்து வைத்துவிடு என் தங்கமே. தினமும் விடியலில் எழுந்ததும் தெய்வத்தின் முன்னால் நின்று அன்றைய காரியங்களை செய்ய தொடங்குகின்றேன், நல்லபடியாக எனக்கு முடித்து கொடுங்கள் என்று சொல்லி வேண்டும் பொழுது நெற்றியில் இந்த குங்குமத்தையோ அல்லது விபூதியையோ இட்டு செல் என் தங்கமே. பச்சை கற்பூரத்தின் மகிமையானது ஒருவருக்கு முடியாத விஷயத்தை கூட முடித்து காட்டும். மனதிற்குள் நம்பிக்கையை கொடுக்கும். அதிலிருந்து வருகின்ற வாசம் உனக்குள் ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கும். நல்ல நேரம் வந்துவிட்டதை உனக்கு நிச்சயமாக உணர்த்தும். என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் இருந்து நீ பின்தங்கினாலும் சரி, உனக்கு நடக்கப் போவது எல்லாம் நன்மைக்கு தான் என்பதனை உன்னோடு இருந்து உனக்கு உணர்த்தி கொண்டு கொடுக்கும். இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இது போன்ற விஷயங்களை எல்லாம் கவனமாக கவனித்து என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நாம் மற்றவர்களின் விஷயங்களுக்கெல்லாம் செவி கொடுத்து கேட்டு அதை என்னவென்று நிரூபிப்பது கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் தெளிவாக நீ பெற்றிட உன்னால் ஆன முயற்சிகளை நீ செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதிலும் உனக்கு எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. தெய்வம் உடன் வருகின்றது என்பதற்காக நாம் எதையும் இப்படி செய்துவிடலாம் என்று எண்ணி விடாதே. நேர்மையான விஷயங்கள் சரியான பாதையில் நீ செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த குங்குமம் உனக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். பச்சை கற்பூரத்தை கலந்த குங்குமத்தை நெற்றியில் வைக்கும் பொழுது நிச்சயமாக உனக்குள் தோன்றுகின்ற ஒரு உணர்வு, உனக்குள் உருவாகின்ற ஒரு தெய்வ நம்பிக்கை யாராலும் அசைத்து பார்க்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதையே நினைத்து நல்லதையே செய்.
இந்த பச்சை கற்பூரம் கலந்த குங்குமமும் திருநீரும் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நிச்சயமாக நடத்தும். சிங்காரவேலனுக்கு அரோகரா.